இப்போ நம்ம கிட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு விஸ்வல் ஸ்டுடியோ கோடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த விஎஸ் கோடை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த விஎஸ் கோட் இல்லைன்னா க்ரோமில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து இங்கே ஏதாச்சும் ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் 01 git basicsன்ட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். 01 git basics. ஸோ இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டர் தான் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளார நம்ம எவ்வளோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ 2-3 ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டில் first.txtன்ட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். first.txt. இதில் நான் ஹெல்லோங்கிறத மட்டும் இப்போ போடுறேன். இப்போ நம்மக்கிட்ட 01 git basicsன்னு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்குள்ளார first.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ இதில் கிட்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேக்கப் எடுக்கிறதுக்கு விஎஸ் கோட்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3ஆவதா சோர்ஸ் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லேப்டாப்பில் கிட் இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ டவுன்லோட் கிட் ஃபார் விண்டோஸுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட விண்டோஸ் வந்து X64 இன்டெலோடது. ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல் கேட்கும். எஸ்ஆர் நோன்ட்டு உங்களுக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். நான் இங்கே எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் அக்ரிமெண்ட் லைசன்ஸ் இது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட பாத்து இதுவும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த காம்போனன்ட்ஸ்லேயும் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இதையும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த நேமிங்லேயும் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இதுவும் நெக்ஸ்ட்டு. இந்த டிஃபால்ட் எடிட்டர் மட்டும் விஸ்வல் ஸ்டுடியோ கோடாக நம்ம மாற்றிக்கலாம். யூஸ் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் அஸ் அ கிட் டிஃபால்ட் எடிட்டர். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிட் ரெப்பாசிட்ரின்னு இருந்துச்சுன்னா அந்த கிட் ரெப்பாசிட்ரியில் ஒரு டிஃபால்ட் பிரான்ச் இருக்கும். அதுக்குள்ளார தான் உங்களோட கோட் எல்லாமே கமிட் ஆகும். அதோட பேர் மாஸ்டர்னே இருக்கட்டுமா இல்லை ஓவர் ரைட் பண்ணி மெயின்னு மாற்றுறீங்களான்னு கேட்குது. ஸோ நான் இங்கே ஓவர் ரைட் த டிஃபால்ட் பிரான்ச் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ மெயின்னு நான் மாற்றிக்கிறேன். இப்போ எல்லாருமே டிஃபால்ட் பிரான்ச்சோட நேம் மெயின் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயின்னு நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பாத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த சேஞ்சும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமும் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் கொடுத்தாச்சு. இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்டை நம்மளோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் விஸ்வல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணால் அந்த கிட்டோட ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் ஆகிடும். இப்போ சோர்ஸ் கண்ட்ரோல் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இனிஷியலைஸ் ரெப்பாசிட்ரின்னு இப்போ மாறிடுச்சு பாருங்கள். இந்த கிட்டை நீங்கள் 2 வழியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று கமாண்ட் வழியாக, இன்னொன்று இவங்க கொடுத்துருக்க யூஐ வழியாக. ஃபஸ்ட்டு நம்ம கமாண்ட் லைனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூஐயில் எப்படி பண்ணுறதையும் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் யூஐயில் தான் பண்ண போகிறோம். பட் கமாண்டில் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே கீழே இருந்து நம்ம இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது வழியாக நம்ம டெர்மினலில் ஓப்பன் பண்ண முடியும். இந்த டெர்மினலில் தான் நம்ம கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வியூவில் போயிட்டு இங்கே டெர்மினல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுறது வழியாகவும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரி. இந்த ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரிக்கு ஒரு ரெப்பாசிட்டரியை நம்ம க்ரியேட் பண்ணணும். சோர்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு இனிஷியலைஸ் ரெப்பாசிட்டரின்னு கொடுத்தும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிட் இனிட்டுங்கிற இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது வழியாகவும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்குன்ட்டு ஒரு ரெப்பாசிட்டரி இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இனிஷியலாக நீங்கள் எந்தெந்த ஃபைலில் இதில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ இல்லை எந்தெந்த ஃபைலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அதில் எல்லாத்தையுமே சேஞ்சஸில் காமிக்கும். இதில் first.txtங்கிற இந்த ஃபைல் பாருங்கள் அன்ட்ராக்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபைலை இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்னும் ட்ராக் ஆகலை. இப்போ இதில் கமிட் யூஸ் பண்ணி ஒரு பேக்கப் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த ஃபைல்லாம் நம்ம ஒரு கமிட்டாக க்ரியேட் பண்ண போகிறோமோ அதை ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும். இப்போ சேஞ்சஸில் first.txtங்கிற ஃபைல் இருக்குல்ல, இதை நம்ம ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுவோம். அதுக்கு கிட் ஆட் அந்த ஃபைல் நேம் first.txt. இப்போ இதை என்டர் பண்ணோம்னா சேஞ்சஸில் இருந்து ஸ்டேஜ்டு சேஞ்சஸாக மாறிடும். இப்போ இதில் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நியூ ஃபைலில் second.txtன்ட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஹலோ வேர்ல்டுன்ட்டு சும்மா டைப் பண்ணுறேன். இப்போ இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் போய் பாருங்கள். ஸ்டேஜ்டில் first.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது.
சேஞ்சஸில் second.txt வந்துருச்சு நியூவாக. இப்போ இந்த ஃபைலையும் நம்ம சேர்த்து கமிட் பண்ணணும்னா இதையும் நம்ம ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? git add second.txt இந்த ஃபைல் நேமை கொடுத்து ஆட் கொடுத்தோம்னா நமக்கு இதுவும் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும். இப்போ நம்ம கமிட்டோட கமெண்டை யூஸ் பண்ணால் இந்த 2 ஃபைலும் ஒரு கமிட்டாக க்ரியேட் ஆகிடும். அதுக்கு git commit -m இங்கே கோட்குள்ளார இதோட டெஸ்கிரிப்ஷன் நம்ம தரணும். added 2 files. இப்போது நம்ம லேப்டாப்பில் கிட்டை இன்ஸ்டால் பண்ணி இதுதான் ஃபஸ்ட்டு கமிட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கமிட்டை நீங்கள் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எரர் வரும். தெரியுதா? ஆத்தர் ஐடென்டிட்டி அன்னவுன்னு எரர் வருது. அதாவது உங்கள் லேப்டாப்பில் கிட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஆனால் இந்த கிட்டை யூஸ் பண்ணி யார் கமிட் பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் இன்னும் ஆட் பண்ணலை. அதை ஆட் பண்ணாதான் நான் கமிட் பண்ணும் போது உங்களோட டீட்டெயில்ஸை ஒவ்வொரு கமிட்லேயும் என்னால் ஆட் பண்ண முடியுங்கிற மாதிரி எரர் வருது. ஸோ இங்கே பாருங்கள், ப்ளீஸ் டெல் மீ ஹூ யூ ஆர் அப்படின்ட்டு உங்களுக்கு வருது. ஸோ இதில் இந்த 2 கமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 2 கமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் யாருங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கீழே இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இமெயில் ஐடிக்கு பதிலாக என்னோட இமெயில் ஐடியை நான் கொடுத்துக்கிறேன், learnsdevelopmenthub@gmail.com. ஸோ இது என்டர் பண்ணோம்னா இமெயில் செட் ஆகிடும். இதே போல் இதில் நம்ம user.nameயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். user.name learnsdevelopmenthub. ஸோ அப்படின்ட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கமிட்லையும் இந்த இமெயிலில் உள்ள இந்த யூசர் தான் கமிட் பண்ணாங்கிறது இனிமேல் ரெக்கார்ட் ஆகும். இது எதுக்காகனா இந்த பர்டிகுலர் கமிட்டை யார் பண்ணாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் அந்த கமெண்ட்டை கொடுக்குறேன், git commit -m added 2 files அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு கமிட் க்ரியேட் ஆகிடும். தெரியுதா? added 2 filesன்ட்டு. இங்கே இந்த கிராஃப் வியூலையே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ஒரு கமிட் இருக்குது. ஸோ அந்த கமிட்டுக்குன்ட்டு ஒரு ஐடி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கமிட்டோட டெஸ்கிரிப்ஷன், யார் இந்த கமிட்டை பண்ணாங்கிற பேர், எப்போ பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ், இது எல்லாமே ஒரு கமிட்டில் இருக்கும். இப்போ நான் இந்த ஃபைலில் வேறு சேஞ்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஃபைலில் ஹலோன்னு இருக்கா, இது மறுபடியும் ஹலோ வேர்ல்டுன்ட்டு இதையும் நான் மாற்றுறேன். இப்போ இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் போய் பாருங்கள், சேஞ்சஸில் இந்த ஃபைல் காமிக்கும். மறுபடியும் இந்த ஃபைலை நீங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கீங்க எம்முங்கிறது காமிக்குது பாருங்கள். இப்போ இந்த சேஞ்சஸை நம்ம கமிட் பண்ணணும்னா முதல்ல இருந்து ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஒரு கமிட்டை க்ரியேட் பண்ணணும். git add. இப்போது நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த கிட் ஆடுக்கு அப்புறம் டாட்னு கொடுத்து என்டர் பண்ணோம்னா இப்போ கரண்ட்டாக என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அது எல்லாமே ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும். இப்போ ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணியாச்சு. இதை இன்னொரு கமிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். git commit -m. இப்போ மெசேஜ் டெக்ஸ்ட் சேஞ்ச்ட் இன் ஃபஸ்ட் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு கமிட்டாக க்ரியேட் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ரெப்போன்னு இருந்தால் அதில் ஒரு டிஃபால்ட் பிரான்ச் இருக்கும், அந்த பிரான்ச் நேம் தான் மெயின். இப்போ மெயினில் இந்த லேட்டஸ்ட் கமிட்டில் தான் இப்போ ஹெட் இருக்கும். இப்போ இதில் பண்ணியிருக்க எல்லா கமிட்டியும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு git logங்கிற இந்த கமெண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த லேட்டஸ்ட் கமிட்டில் தான் ஹெட்டுங்கிறது பாயிண்ட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம என்டர் பண்ண இதில் வேறு என்னென்னலாம் கமிட்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம Qவை ப்ரெஸ் பண்ணோம்னா இதிலிருந்து குவிட் ஆகி வெளில வந்துடும். இப்போ இன்னும் சேஞ்சஸ் பண்ணி நம்ம கமிட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபைல்கே நான் போய்க்கிறேன். இதுக்கு கீழே அப்டேட்டட் லாட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு சும்மா போடுறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் சோர்ஸ் கண்ட்ரோல் போய் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸில் இங்கே இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. இந்த க்ரீனாக இருக்கிறது என்னென்னா இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்குது. இப்போ இதை இன்னொரு கமிட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? git add. நான் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு டாட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிடுறோம். ஸ்டேஜில் இருந்து இப்போ கமிட் பண்ணுறதுக்கு git commit -m updated text அப்படின்னு கொடுத்து கமிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு 3 கமிட் க்ரியேட் ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம இப்போ கடைசியாக பண்ண கமிட் வந்து நம்ம வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீவியஸாக பண்ண கமிட்டுக்கு நம்ம மூவ் ஆகணும். சரி, எப்படி மூவ் ஆகுறது? git resetங்கிற ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த ரீசெட்டுங்கிற கமெண்டை யூஸ் பண்ணி நம்மளால் அதை பண்ண முடியும். அதுலேயே 3 டைப் இருக்குது. அதில் மேக்ஸிமம் சாஃப்ட், ஹார்ட், இது ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ஹார்ட் ரீசெட் நான் பண்ணி இதோட ப்ரீவியஸ் கமிட்டுக்கு நான் போக போகிறேன்.
இப்போ நம்ம எந்த கமிட்டோட சேஞ்சஸ்க்கு மூவ் ஆக போகிறோமோ அதோட ஐடியை நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் இங்கேயும் பண்ணிக்கலாம், இல்லை கிட் லா கொடுத்து அங்கேருந்தும் அந்த ஐடியை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிட் ரீசெட் -hard, அதுக்கப்புறம் இந்த கமிட் ஐடியை நான் இங்கே தரேன். இப்போ இது என்ன பண்ணுன்னா, இங்கே கொடுத்துருக்க இந்த ஐடி இருக்குல்ல, இந்த ஐடியோட கமிட்டுக்கு மொத்த கோடையும் மூவ் பண்ணிவிடும். இதுக்கு மேலே இருக்கிற இந்த கமிட் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிவிடும். இப்போ நான் இதை என்டர் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தெரியுதா, நமக்கு ஃபைலும் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒரு கமிட்டும் போயிடுச்சு, அதோட ப்ரீவியஸ் கமிட்டுக்கு ஹெட்டும் மூவ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஹார்ட் கொடுத்து நம்ம ரீசெட் பண்ணும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம் சரியாக பார்க்காம நம்ம இதை பண்ணிட்டோன்னா திருப்பி அந்த கோடை ரெக்கவர் பண்ணவே முடியாது, நம்ம ஃபஸ்ட்லேருந்து எழுதுகிற மாதிரி ஆகிடும். இல்லை நான் எந்தெந்த ஃபைல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் சாஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கமிட்டில் நான் அந்த ஃபஸ்ட்டு கமிட்டுக்கு மூவ் ஆக போகிறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது கிட் ரீசெட் -soft, இதுக்கப்புறம் அதோட ஐடி. இப்போ நம்ம கொடுத்தோம்னா தெரியுதா, அந்த கமிட் டெலீட் ஆகிடும். ஆனால் அதில் இருக்க எல்லா சேஞ்சஸும் நமக்கு ஸ்டேஜ்டு சேஞ்சஸில் வந்துடும். ஸோ இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நம்ம ஹலோலேருந்து ஹலோ வேர்ல்டுன்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேணும், இது தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை இன்னொரு கமிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இங்கே பார்த்துட்டு இது வேணான்னா நான் அன்ஸ்டேஜ் கொடுத்துட்டு, ஸோ இந்த ஃபைல் தேவையில்லைன்னா மறுபடியும் நீங்கள் அண்டு கொடுத்துக்கலாம். டிஸ்கார்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இது டிஸ்கார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ரீசெட்டை சாஃப்டில் பண்ணும்போது அது எல்லா சேஞ்சஸுமே உங்களுக்கு ஸ்டேஜில் காமிக்கும். அதில் எது வேணும் எது வேணாங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டிஸ்கார்ட் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா இன்னொரு கமிட்டாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கமிட் எல்லாமே நம்ம கமாண்ட் லைனில் பண்ணி பார்த்தோம். இது எப்படி யூஐயில் பண்ணுறது, யூஐ இதை விட ரொம்ப சிம்பிள். இப்போ மறுபடியும் இந்த ஃபைல்ஸுக்கு போய்க்கிறேன், நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், ஹலோ வேர்ல்டுன்னு நான் மாற்றிக்கிறேன் இதை. ஸோ செகண்ட் ஃபைல்லையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நியூ அப்டேட் அப்படின்ட்டு சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், சோர்ஸ் கண்ட்ரோலில் 2 சேஞ்சஸ் காமிக்குது. சேஞ்சஸில் இதில் இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, சேஞ்சஸ்க்கு நேராக ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் எல்லாத்தையுமே ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபைல் மட்டும் வேணுமோ அதில் இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். இப்போ ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடுச்சா, இப்போ என்ன பண்ணணும், கமிட் பண்ணணும். ஸோ இங்கே மெசேஜை இங்கே கொடுக்கணும், சேஞ்ச்ட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு கமிட்டுன்னு கொடுத்தா போதும், கமிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இன்னொரு கமிட்டை நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். 3ஆவதாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம், third.txt. ஸோ நியூ ஃபைல் ஆடுன்ட்டு சும்மா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சோர்ஸ் கண்ட்ரோலில் சேஞ்சஸில் இது காமிக்கும். இங்கே நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஆடட் நியூ ஃபைல்ட்டு இங்கே டெஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டு கமிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு 3 கமிட்டும் ஆட் ஆகிடுச்சு. இப்படி தான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டை யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி அதில் ஒவ்வொரு கமிட்டாக நம்ம பண்ண எல்லா கோடையும் நம்மளால் பேக்கப் எடுத்துக்க முடியும்.